பால் பிரெக்னன்சில தேவையா தேவையில்லை? பால் பிரெக்னன்சில தேவையா தேவையில்லை? யாரெல்லாம் பால் ஒத்துக்காதோ இல்ல யாரெல்லாம் பால் அதிகமா எடுத்துக்கூடாதோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், சோயா மில்க், ஆல்மண்ட் மில்க், தேங்காய் பால், இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் ரிலேட்டட் பாலே இருக்கு, அது கட்டாயம் எடுத்துக்கலாம். நம்பர் 2, காய்கறிகள், மெயினா கீரை, அதுல கால்சியம் நிறைய இருக்கு. மூணாவது என்ன இருக்கு பாப்போமா, சோயால இருந்து வர டோஃபுன்னு சொல்லுவோம், அது சீஸ், பன்னீர், இதுங்க எல்லாமே கால்சியம் நிறைய இருக்கு. அடுத்தது நட்ஸ், சீட்ஸ், பாதாம் விதை, சியா சீட்ஸ், முந்திரி, இது மாதிரி நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல கால்சியம் நிறைய இருக்கு. சில மீன்கள் கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாதுன்னு, பட் நம்மகிட்ட சுத்தி இருக்கிற மீன்கள் கட்டாயம் எல்லாம் சாப்பிடலாம். அதுல இருந்து வர கால்சியம் உடம்புக்கு நல்லது, பேபிக்கும் நல்லது. தயிர், யோகட், மோர், இது எல்லாமே கால்சியம்னால வரதான், அதுவும் வந்து பேபிக்கு நல்லது. இது இல்லாம பயிர் வகைகள் என்னென்ன இருக்குன்னு பாப்போமா. மொச்சை, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, பிளாக் பீன்ஸ், அது எல்லாமே வந்து கால்சியத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சமைச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. பால் கர்ப்பிணிகளுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. நேச்சுரல் ஃபுட்ல இருக்க கால்சியம் தான் ரொம்ப நல்லது. இதை நீங்க 24 hours பேலன்ஸ்டா சாப்பிடுங்க. கடைசியா மறந்துடாதீங்க, சூரிய ஒளி, விட்டமின் டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கால்சியம் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். 15 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரமாவது உங்க உடம்பு சூரிய ஒளியில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க.